ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சஞ்சீவி டெக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு போட் நெக்குக்கு ஒரு லீஃப் டிசைன் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோல்டன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைன் இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். நம்ம வீடியோவில் ஏற்கனவே நூல் பிடிச்சு தைக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். கார்னரில் கரெக்டாக திருப்புறதுக்காக நூல் பிடிச்சு தைக்கிற வீடியோ. அந்த ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ டாப்புக்கு நமக்கு தேவையான மெயின் கிளாத்து, லைனிங் கிளாத்து, அப்புறம் அந்த டிசைனுக்கு தகுந்த அளவுக்கு தேவையான அளவு அயன் ஃபோம் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம நெக்கில் அயன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேன்வாஸ் அயன் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்குள்ளே நம்ம மார்க் பண்ண அந்த லைன் தெரியுது. அது மேலேயே நம்ம ஸ்கெட்சில் நம்ம அந்த கழுத்தோட அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கழுத்துக்கு எந்த மாதிரி டிசைன் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதையும் நம்ம ஒரு அட்டையில் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கெட்டியான ஒரு கேன்வாஸ் பேப்பரில் நான் அந்த லீஃப் டிசைன் வரைஞ்சிக்கிறேன். 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த இலை மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம். அந்த லீஃப் டிசைன் மட்டும் தனியாக. இந்த மாதிரி லீஃப் டிசைன் இல்லாமல் உங்களுக்கு இதே மாடலில் டைமண்ட் ஷேப் நெக் வேணும்னாலும் இப்போ நான் யூஸ் பண்ண போகிற இந்த ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் அந்த ப்ளவுஸையும் அதே மாதிரி தைக்கலாம். இப்போ நான் வெட்டி வச்சுக்க இந்த லீஃபை கழுத்து பகுதியோட சென்டரில் ஃபஸ்ட்டு வச்சு நடுப்பகுதியில் ஒரு லீஃப் வரைஞ்சிக்கிட்டு கரெக்டாக ஓரத்தில் கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு கழுத்தை சுற்றி நம்மளுக்கு எவ்வளவு இடங்களுக்கு தேவையோ அந்த இடங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் 5 லீஃப் வரைஞ்சிருக்கிறேன். இப்போது அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற மெயின் கிளாத் மேலே நம்ம இப்போ வரைஞ்ச அந்த லைனிங் கிளாத்தை அந்த கேன்வாஸ் மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த டிசைன்லேயே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த டிசைனுக்கு நம்ம நூல் பிடிச்சு தைக்க போகிறோம். அதுக்காக ஒரு வேஸ்ட்டு நூல் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம டிசைனோட அந்த ஆரம்பத்துலேருந்து ஸ்டிச் பண்ணி அந்த லீஃப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதோட அந்த கூர்மையான பகுதியில் ஸ்டாப் பண்ணி ஊசியை உள்ளே இறக்கி நிறுத்திக்கோங்க. இப்போ அந்த ஒரு வேஸ்ட்டு நூல் எடுத்து அதை ரெட்டையாக மடித்து இந்த மாதிரி ஓரளவுக்கு நீளமாகவே இருக்கட்டும். அந்த லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் சென்டராக இப்படி உள்ளே விட்டு லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் சென்டராக இந்த மாதிரி உள்ளே விட்டு இழுத்து பாருங்கள். ஊசியில் முட்டும். 2 கையிலையும் 2 பக்கம் நூலை பிடிச்சிட்டு இப்படி இழுத்து ஊசியில் முட்டும் போது ஒரு குத்து மட்டும் குத்தி அடுத்து ரைட் சைடு இருக்கிற அந்த நூலை லெஃப்ட் சைடு இப்படியே கொண்டு அந்த கேப்பில் விட்டுருங்க. டிசைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த வளைவில் அந்த கேப்பில் விடுங்க. இப்போ நான் தூக்கி காட்டுறேன். அந்த பீஸ் லைனிங் கிளாத்தை இப்படி தூக்கி காட்டுறேன். அந்த நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா டிசைன், அந்த கூர்மையான அந்த பகுதியில் கேப்பில் இந்த மாதிரி விட்டணும். அடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லையா, அதில் அந்த நூல் முட்டாத மாதிரி வச்சுட்டு அடுத்து நம்ம லீஃப் ரவுண்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைனில் தைக்கும்போது தையலை சின்னதாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஏன்னா பெரிய தையலாக வச்சிங்கன்னா பெண்டாக தெரியும். அதனால் குட்டி குட்டி தையலாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அந்த லீஃபோட அடுத்த அந்த கார்னர் அந்த கூர்மையான பகுதி வந்துடுச்சு. நம்ம ஊசியை உள்ளே இறக்கி அந்த கார்னரில் ஸ்டாப் பண்ணி நிறுத்தியிருக்கிறோம். ஏற்கனவே எப்படி நூல் பிடிச்சு தைச்சோ அதே மாதிரியே நூலை ரெட்டையாக ஓரளவுக்கு நீளமாகவே எடுத்துகிட்டு லைனிங் கிளாத்துக்கு அடியில் இந்த மாதிரி உள்ளே தள்ளி 2 கையிலையும் நூலை பிடிச்சிக்கோங்க. ஊசியில் முட்டுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு குத்து மட்டும் உங்கள் கையில் இப்படி சுற்றி விடும்போது அந்த நூலை ஊசி பிடிச்சிக்கும். ஒரு தையலில் அந்த நூல் பிடிச்சோடனே ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு அந்த கேப்பில் விட்டுருங்க. இந்த மாதிரி விடுற நூல் அடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த நெக் லைனு அதில் படாமல் இருக்கணும். இப்போ இந்த லீஃபு கார்னரில் எந்த மாதிரி பிடிச்சோமோ அதே மாதிரியே நம்ம 5 லீஃப் வரைஞ்சி வச்சுருக்குறோம். ஒவ்வொரு லீஃபோட அந்த முனைப்பகுதியிலையும் இதே மாதிரி நூல் பிடிச்சி எல்லா லீஃபுக்கும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நூல் பிடிச்சு தைக்கும்போது நம்ம பாதி டிசைன் வரைக்கும் ஈஸியாக லைனிங் கிளாத்தை தூக்கி இந்த மாதிரி நூல் பிடிச்சு தைச்சிடலாம். பட் மேலே போக போக லைனிங் கிளாத் தூக்கி இப்படி கொடுக்குறதுக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் அந்த நெக் லைனில் உங்கள் கையை உள்ளே விட்டு கரெக்டாக அந்த நூல் ஊசியில் முட்டியிருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் ஒரு குத்தி அந்த நூலை கரெக்டாக எடுத்து விடுங்க.
ஏன்னா நீங்கள் வச்ச அந்த நூல் வந்து அந்த ஒரு தையலில் பிடிச்சிருந்தா தான் நீங்கள் வெட்டி திருப்பும்போது இழுக்கும்போது அந்த கூர்மையான டிசைன் கரெக்டாக வரும். நீங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி நூலில் பிடிக்காமல் சாதாரணமாக தைச்சி வெட்டி திருப்பும்போது அந்த கார்னரை எல்லாம் கரெக்டாக ஊசி வச்சு குத்தி எடுத்து விட்டு திருப்புவீங்க. ஆனால் இந்த மாதிரி நூல் பிடிச்சி தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக சுலபமாக திருப்பிடலாம். அதுக்காக தான் இந்த நூல் பிடிச்சி தைக்கிறது. இந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் நூல் பிடிச்சி தைக்கும்போது அதை லெஃப்ட் சைடுலேருந்து உள்ளே இந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம கொண்டு வரோம் இல்லையா, அந்த நூல் வந்து அந்த டிசைன் அடுத்து தைக்க போகிற அந்த டிசைனில் அந்த ஸ்டிச்சிங்கில் படாமல் இப்படி கையில் உள்ளே தள்ளி நகர்த்தி விட்டுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த டிசைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. பின்னாடி திருப்பி காட்டுற பாருங்கள், தையல்லாம் சின்ன சின்னதாக வச்சு கரெக்டாக அதே ஷேப்புக்கு வந்து நம்ம தைச்சிருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த நெக் லைனில் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு தையல்லேருந்து 1/4 இன்ச் மேலே துணி விட்டு இந்த மாதிரி வெட்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த லீஃப் டிசைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுலேயும் அந்த 1/4 இன்ச் அளவுக்கு துணியை விட்டு இந்த மாதிரி எல்லா ஷேப்பையும் கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பை எல்லாம் கரெக்டாக வெட்டினதுக்கு மேலே அந்த 1/4 இன்ச் அந்த தையலில் படாமல் அந்த கிளாத்தில் மட்டும் வெட்டணும். இந்த மாதிரி சிசர் கட் போட்டுக்கலாம் எல்லா பக்கமும். ரொம்ப பக்கம் போட வேணாம், ஓரளவுக்கு ஒரு இன்ச்சுக்கு கேப்பு விட்டு அந்த சிசர் கட் போட்டுக்கலாம். சிசர் கட் போட்டதுக்கு மேல் நம்ம லைனிங் கிளாத்தை வந்து இப்படி உள்ளே திருப்பி விட்டுக்கலாம். இந்த நம்ம பிடிச்சி தைச்சிருக்கிற நூல் வந்து லைனிங் கிளாத்தை ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அதை பிடிச்சி எடுத்து விடும்போது நூலை உருவி எடுக்காமல் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு லைனிங் வந்து அப்படியே உள்ளே விட்டு கழுத்து பகுதியை வந்து நேராக வச்சுக்கோங்க. அந்த கழுத்து பகுதியில் லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தை இப்படி கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த நூலை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா அந்த கார்னர் வந்து கரெக்டாக வரும். நம்ம ஒவ்வொரு லீஃபோட கார்னர்லேயும் 2 நூல் 2 தடவை பிடிச்சி தைச்சிருந்த நூல். அப்போ அந்த இடத்துல 2 நூலையும் ஒட்டுக்கா பிடிச்சி இழுக்கும்போது இந்த மாதிரி டிசைன் வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த கார்னரோட கரெக்டாக கிடைக்கும். இப்போ அந்த நூலை பிடிச்சி இழுத்து கரெக்டாக கார்னர்லாம் வந்ததுக்கு மேலே அந்த கார்னரை வந்து கரெக்டாக இப்படி பிடிச்சி அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணதுக்கு மேல் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து அப்படியே பெர்ஃபெக்டாக நின்று இருக்கும். இந்த சமயத்தில் வந்து நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அயன் பண்ணதுனால இனி வந்து நெக் வந்து நம்மளுக்கு கலையாது. நம்ம கரெக்டாக ஃபிட்டாக அயன் பண்ணி வச்சிட்டோம். அடுத்தது நம்ம கழுத்து பகுதியில் அந்த டிசைனுக்கெல்லாம் ஒரு ஊசி இடையில தையல் போட போகிறோம். அந்த தையல் போட்டதுக்கு மேல் அந்த நூலையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அந்த கார்னர் தேவைப்பட்டால் இழுத்துக்கலாம் இல்லையா, அதுக்காக அந்த நூலை வந்து அப்படியே தான் விட்டுட்டு நான் தையல் போட்டுட்ருக்குறேன். இப்போ ஊசி இடையில எல்லா பக்கமும் அந்த லீஃபில் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த நூல் வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம பிடிச்சு தைச்ச நூலை எல்லாம் இப்படி உருவி எடுத்துடலாம். அது ஈஸியாக வந்துடும். நம்ம வந்து ஒரே ஒரு குத்தில் தான் வந்து நம்ம அந்த நூலை பிடிச்சு தைச்சிருக்கிறோம். அதனால் இப்படி உருவினாவே வந்துடும். இப்போ இந்த நூலெல்லாம் உருவினதுக்கு மேல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக் லைன் வந்து எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி கிடச்சிருக்குது. இப்போது நான் அந்த கேப்பு அந்த லீஃபோட இடையில அந்த கேப் கிடைக்கிது பார்த்திங்களா, அந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். இந்த டாப்போட பாட்டம் வந்து கோல்டன் கலர் வர்றதுனால நான் வந்து இந்த கோல்டன் பீட்ஸை யூஸ் பண்ணி இந்த லீஃபில் இருக்கிற அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறேன்.
அந்த லீஃபுக்கு இடையில எவ்வளவு கேப் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ஸை வந்து நான் ஊசியில் கோர்த்து அதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த கேப்புக்கு வந்து 3 பீட்ஸ் வச்சாவே கரெக்டாக கேப் ஃபில் ஆகுது. அதனால் 3 பீட்ஸை கோர்த்து நான் ஊசியில் தைச்சிக்கிறேன். இது சின்ன சின்ன பீட்ஸாக இருக்கனால நான் 3 பீட்ஸ் வைக்கிறேன். இதுவே நீங்கள் பெரிய பாசி மாதிரி இருந்துச்சுன்னா 1 வச்சாவே அந்த கேப் வந்து ஃபில் ஆகிடும். அந்த லீஃபில் எல்லா கேப்புக்கும் இந்த மாதிரி பீட்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம அந்த நெக் டிசைன் வரைஞ்ச டிசைன் எல்லாம் பர்ஃபெக்டாக எந்த ஷேப்பில் வரைஞ்சோமோ அதே ஷேப்பில் தான் நம்மளுக்கு வந்திருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. போட் நெக்குக்கு இந்த டிசைன் சூப்பராகவே அமைஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக்